وإنها لكبيرة إلا على الخاشعين. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். பொறுமை என்பது ஒரு சகிப்புத்தன்மை என்பது மனிதன் இபாதத்துகளில் ஈடுபடும் போது அதை முன்னிட்டு ஏற்படுகின்ற இடர்களை எல்லாம் தாங்கிக் கொள்வது, சகித்துக் கொள்வது, இதற்கு பெயர் சப்ருன் அலா தாஅத்தி. பாவங்கள் செய்ய வேண்டும் என்று மனம் தூண்டுகிற நேரத்தில் அந்த பாவங்களை விட்டும் விலகிக் கொள்வதற்காக வேண்டி நம்மை நாம் கட்டுப்படுத்தி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறமே, இதற்கு பெயர் சபுரும் அனில் மாசியதி என்று பெயர். இன்னொன்று இருக்கிறது, சோதனைகள், முசீபத்துகள், தரித்திரியங்கள் வருகிற போது அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை பொறுத்து கொள்வதற்கு இதற்கு பெயர் சபுர் என்று சொல்லப்படும். இப்படி சபுர் என்பது 3 வகையான பொறுமை சபுர் இருக்கிறது. இந்த 3 வகையிலையும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இபாதத்துகள் செய்கின்ற போது 20 ரக்காத்துகள் நின்று தொழுகின்ற நேரத்தில் அதில் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொள்ளுகிற போது அது ஒரு வகையான சபர். அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற சோதனைகளை தாங்கிக் கொள்வது இருக்கிறதே, அதுவும் ஒரு சபர் தான். பாவங்கள் செய்து செய்து பழக்கப்பட்ட ஒருவன் இனிமேல் பாவங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்றவன் நினைக்கிறானே, இது ஒரு சகிப்புத்தன்மை, இதுவும் ஒரு சபர். இதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்ற ஒரு கருத்து இதற்கு இருக்கிறது. இன்னொரு கருத்து, சபர் என்று சொன்னால் நோன்பு என்று அர்த்தம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நோன்பை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நோன்பு வைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது, தொழுகை அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. இந்த ரெண்டையும் ஏன் அல்லாஹ் சொன்னால், இபாதத்துகள் 2 வகை. ஒன்று உடலால் செய்யப்படுகின்ற ஒரு இபாதத்து, அதுதான் தொழுகை என்பது. சபுர் என்பது நோன்பு, அதுவும் உடல் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தொழுகை என்பதற்கு ஒரு செயல் தேவை. ஆனால் நோன்பு என்பதற்கு எந்த செயலும் தேவையில்லை, செய்யாமல் இருந்தாலே அது நோன்பு. சாப்பிடாமல் இருப்பது, குடிக்காமல் இருப்பது, மோகம் கொள்ளாமல் இருப்பது, இதற்கு பெயர் நோன்பு. அப்ப நோன்பு என்பது செய்யாமல் இருப்பது, அதாவது அரபியிலே தர்க் என்று சொல்லுவார்கள். தொழுகை என்பது ஒரு செயலை செய்தாக வேண்டும், அதற்கு ஃபிஅல் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இப்போ ஃபிஅலுக்கு ஒரு உதாரணம், அதே நேரத்தில் தர்க் என்பதற்கு ஒரு உதாரணம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, நீங்கள் நோன்பின் மூலமாக உங்களுடைய இன்பங்களை விட்டு வருவதன் மூலமாக, உண்ணாமல் பருகாமல் போகம் கொள்ளாமல் இன்பத்தை அனைத்தையுமே நீங்கள் விட்டுக் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இதுதான் சௌம் என்பதற்கான பொருள். ஸலாத் என்பதற்கு வது செய்ய வேண்டும், கியாம் இருக்கிறது, இந்த நிலையிலே நின்று கிராத் ஓத வேண்டும், ருக்கூ சுஜூத் செய்ய வேண்டும் என்ற கடைசியிலே இருந்து சலாம் கொடுக்கிற வரை அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு செயல். அந்த செயலை செய்தால்தான் அது நோன்பு தொழுகையாக மாறும். எனவே செய்வதற்கு செயல்பாட்டுக்கு ஒரு உதாரணம், செயலை விடுவதற்கு ஒரு உதாரணம். இது ஷரியத்திலே இந்த 2 தான் இருக்கிறது. எந்த வேலைகள் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் 2 தான் இருக்கும். ஒன்று செயலாக இருக்கும், இல்லையானால் அந்த செயலை விடுவதாக இருக்கும். இதற்கு ஒரு உதாரணம், அதற்கு ஒரு உதாரணம், 2ஐயும் சொல்லி அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எல்லா வகையான இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வின் உதவியை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ரிசல்ட்டை தேட வேண்டுமா, தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக தேடுங்கள். உங்களுடைய பெற்றெடுத்த குழந்தைகளுடைய நேர்வழிக்காக வேண்டி, இதாயத்துக்காக வேண்டி நீங்கள்
நாடுகின்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரிஸ்கை விசாலமாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முசீபத்துகள் அகற்றப்பட வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். எல்லா தேவைகளுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்ற கருத்தை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறார். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியீன். உள்ளச்சம் உடையவர்களுக்கு தான் இது லேசாக இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்கள் கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி சகித்துக் கொள்வார்கள். இரவு முழிப்பார்கள், தன்னுடைய இன்பங்களை எல்லாம் விட்டுக் கொடுப்பார்கள், வியாபாரங்களை விட்டுக் கொடுப்பார்கள், தொழில்களிலே விட்டுக் கொடுப்பார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை அவரிடத்திலே வந்துவிட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் விடக்கூடிய ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு செயல். எனவே நீங்கள் நோன்பாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, உள்ளச்சம் உடையவர்கள் அதை தனக்குரிய இன்பமாக எடுத்துக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையின் மூலமாக இருக்கிறது. தொழுகை கிடைத்து விட்டால் போதும், எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதே போன்று நோன்பை விரும்பி வைப்பார்கள், ஆசைப்பட்டு வைப்பார்கள். நேரம் கிடைக்கிற போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நோன்பு வைப்பார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக இபாதத்துகளின் மூலம் நீங்கள் எல்லா வகையான சகிப்புத்தன்மைகளோடு அல்லாஹ்விடத்திலே உதவி செய்யுங்கள், உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதே இடத்திலே ஒரு இடத்திலே அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், நேரத்திற்கு தொழுகுங்கள், நேரம் மாறி தொழுகாதீர்கள், தொழுகையுடைய ஒழுக்கமுறைகளை எல்லாம் பேணி தொழுது கொள்ளுங்கள். வாக்கு ஸகாத்த, இது ஸகாத்திற்கு சொல்லப்படுகிற பொருள் ரீதியான இபாதத்துகளையும் செய்யுங்கள், தொழுகை என்ற உடல் ரீதியான இபாதத்துகளையும் செய்யுங்கள். வர்கஉ மஅர் ராகிஈன், வர்கஉ மஅர் ராகிஈன், தொழக்கூடியவர்களுடன் ஜமாஅத்தோடு தொழுகுங்கள். தொழக்கூடியவர்கள் ஜமாஅத்தாக தொழுவதுதான் அதனுடைய முறை. ஜமாஅத் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே வீடுகளிலே தொழ வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. வர்கஉ மஅர் ராகிஈன். எனவேதான் ஜமாஅத்தை சிலர் கட்டாயம் என்று சொல்கிறார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜமாஅத்துடன் தொழுதால் தான் தொழுகை, இல்லையானால் அவருடைய வீட்டிலே தொழுகின்ற தொழுகையே கூடாது என்பது ஹம்பலி மذஹபுடைய சட்டமாக இருக்கிறது. ஆனால் மற்ற இமாம்களை பொறுத்தவரையில் அது கண்டிப்பு தான். ஆனால் ஒருவன் தொழுகையை வீட்டிலே தொழுதால் அவன் குற்றவாளி, ஜமாஅத்தை விட்ட குற்றத்திற்கு ஆளாகுவான். ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய தொழுகை கூடிவிடும், சவாபு குறைந்துவிடும் என்று சொன்னால் அது சுன்னத்துல் முஅக்கதா. சுன்னத்துல் முஅக்கதா என்று சொன்னால் வாஜிபுக்கு நெருக்கமான ஒரு சுன்னத்து என்ற காரணத்தினால் அது மிக முக்கியமாக அழுத்தத்தோடு ஷரியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஜமாஅத்துடன் தொழுகுங்கள். வர்கஉ மஅர் ராகிஈன் என்ற வார்த்தை ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றான்னா, யஹூதிகள்ட்ட ருக்கு கிடையாது. யஹூதிகள்ட்ட நிறையிலேயே அவர்கள் இபாதத்து செய்வார்கள், வணங்குவார்கள், பூஜை செய்வார்கள். ஆனால் ருக்கு என்பது ஒன்று கிடையாது. ருக்கு என்பது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு அருள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். எனவே ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள் என்று சொன்னால், தொழுகக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்கள் ஜமாஅத்தாக தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, ரமலானுடைய பாக்கியமுள்ள இந்த நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். நீண்ட நாட்களாக துஆ செய்து செய்து கடைசியாக இந்த பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். கடைசி வரையில் ரமலானுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தொழுகையின் மூலமாக, மற்ற இபாதத்துகளின் மூலமாக நாம் முயற்சிக்க வேண்டும். மற்ற நேரங்களிலே 11 மாதங்கள் சம்பாதித்தோம். இந்த ஒரு மாதமாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய வேலைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பளுவை குறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்திலே செலவழிப்பதற்கு இந்த மாதத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். டைமிங்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய டைம் டேபிள் இருக்கிறது, அதிலே சில மாற்றங்களை நாம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இபாதத்துக்கு அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும். நேரங்காலத்தோடு ஜமாஅத்தோடு தொழுது கொள்ள வேண்டும்.
ஃபஜ்ர் தொழுகையை முறையாக தொழுது கொள்ள வேண்டும். ரமலானுடைய புனிதமான இந்த வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். 20 ரக்காத்தை அதிகம் தொழுகின்றோம். 40 சுஜூதுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய 40 குர்பை பெற்றுக் கொள்கிறோம். குர்பை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த சஜ்தாவின் மூலமாக நாம் பெறுகின்ற பெரிய பாக்கியம் இந்த தொழுகையின் மூலமாக தராவியின் மூலமாக கிடைக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நோன்பை ஃபர்லாக்கினான். வஸனத்து லகும் கியாமஹு, அந்த ராத்திரியிலே நின்று தராவி தொழுவதை நான் சுன்னத்தாக்கினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சௌமை நோன்பை ஃபர்லாக்கினான். நான் கியாமுல் லைல், அதாவது தராவி தொழுகையை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கிவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான ஒன்று. தொழுகை, பகல் நேரத்திலே நோன்பு வைப்பது, அதோடு இபாதத்துகள் செய்து கொள்வது. இரவு நேரத்தை பொறுத்தவரையில் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையாக இருந்தாலும் சரி, தராவியுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, நம்மால் எவ்வளவு அதிகம் தொழுக முடியுமோ அந்த அளவுக்கு தொழுக வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 20 ரக்காத்து, இந்த 20 ரக்காத்துக்கு பின்னால் சஹருக்கு நீங்கள் எழுகின்ற நேரத்திலே, சஹருடைய நேரத்தில் நீங்கள் ஒரு 8 ரக்காத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். 8 ரக்காத்து தஹஜ்ஜுதை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், இந்த நோன்புக்கு ரய்யான் என்ற சொர்க்கத்தை நீ தருவதாக வாக்களித்திருக்கிறாய், எனக்கு அந்த ரய்யான் என்ற சொர்க்கத்தை தருவாயாக என்று கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே அவருடைய நெருக்கத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். இபாதத்தின் மூலமாக யா அல்லாஹ், உன்னுடைய சிறப்பம்சங்களை, உன்னுடைய கிருபையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக, சொர்க்கத்திலே எங்களுக்கு இடமளிப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற துஆக்களை அங்கே கற்றுக் கொள்ளுங்கள். இஃப்தாருடைய நேரத்திலே யா அல்லாஹ், உனக்காக நான் பசித்திருந்தேன், உனக்காக நான் தாகித்திருந்தேன், கஷ்டப்பட்டேன், என்னுடைய நோன்பை நீ கபூல் செய்வாயாக. இது ஒரு துஆ. இன்னொரு துஆ, யா அல்லாஹ், இந்த நோன்பை இதை கபூல் செய்வாயாக என்று நான் சொல்லுகின்றேன். அது கபூலாக வேண்டும் என்பதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான தகுதியை நான் பெற்றவன் அல்ல. இருந்தாலும் கூட நான் முஸ்தஹிக்காக இல்லாவிட்டாலும் முஹ்தாஜாக நான் உன் பக்கம் தேவைப்படக்கூடியவனாக இருக்கிறேன். உன்னின் பக்கமே கையேந்தி பிச்சை கேட்கின்றேன். யா அல்லாஹ், இந்த நோன்பை நீ கபூல் செய்வாயாக என்று இஃப்தாருடைய நேரத்தில் கடிங்கள். 2. மூன்றாவது, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்து கொள்ளுங்கள். சஹருடைய நேரத்திலே 3 துஆக்கள், அதே போல இஃப்தாருடைய நேரத்திலே 3 துஆக்களை கேட்டுக் கொள்ளுங்கள். சஹருடைய முடிவில் நேரம் அறிவித்த அதே கரெக்டான சமயத்தில் முடிச்சுங்க. 5:14 5:14க்கு சஹருடைய நேரம் முடிவடைகிறது. முடிவடைந்த உடனே சாப்பிட்டு முடிச்சு அதோட நிறுத்திக்க வேண்டும். வாங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. வாங்க சொல்ற நேரம் சில சமயத்தில் முந்தி பிந்தி வரலாம். அதுக்காக வேண்டி வாங்க சொல்லக்கூடிய போதிதான் நமக்கு சரியத்தல்ல. வாங்க சொல்லக்கூடியவர் சற்று பின்தங்கலாம். எனவே சஹருடைய நேரம் மிக துல்லியமாக வகுத்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 5:14 அதுக்கு மேல தாண்ட வேண்டாம். அதற்குள்ளாக நம்முடைய எல்லா வேலைகளையும், சஹருடைய உணவு குடிபானங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு நாம் நோன்பை நியத்து செய்து கொண்டு, நியத்து செய்யணும்னு சொன்னால் மனசை நினைச்சாலே போதும். நவைத்து சோமகத்தினெல்லாம் அதை சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து பழக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறோம். பாமர மக்கள் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு நான் நோன்பு வைக்கிறேங்கிற எண்ணத்தில் வர்றீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நியத்து. அந்த எண்ணத்தோட நீங்கள் நியத்து செய்து நீங்கள் அதற்கு பிறகு தொழுகைக்கு தயாராகி கொள்ளுங்கள். தொழுகை 5:45க்கு இன்ஷா அல்லாஹ் இகாமத்து சொல்லப்படும். வாங்க சொன்ன உடனே பள்ளியில் வந்து இருங்க, திக்ருகளில் ஈடுபடுங்க, துஆக்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி பெறுங்கள், அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை வேண்டி பெறுங்கள். அதற்கான சரியான தருணம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த நோன்பை நாம் வீணாக்கிவிடக் கூடாது. எனவே இதிலே நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்கி